கரூரில் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிக்காரங்களும் வெளியே வருவாங்க, தலையை காட்டுவாங்க. அது வரைக்கும் கூப்பிட்டு பாவம் உங்களுடைய கட்சியோட மதிப்பை கெடுத்துக்கிடாதீங்க. அவங்கவுங்க கட்சியை கூப்பிட்றீங்களே, எதுக்கு கூப்பிட்றீங்க? கூப்பிடாதீங்க. மக்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. தானாக நின்று வெற்றி பெற்று வாங்க. அது உதிரி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, சுயேட்சையாக கூட நின்றுட்டு போங்க. எதுக்காக இப்போ ஒரு கட்சியை போய் வான்னு கூப்பிட்றீங்க? அப்படி வந்துட்டால் வெற்றி பெற்ற முடியுமா அவரால்? மக்கள் ஆதரவு வேணுங்க. ஏதோ ரசிகரை வச்சு நம்ம நம்பக்கூடாது. பெற்றவங்களாம் இருக்காங்க, பெற்றவங்களே ஓட்டு வைக்க முடியாது. பெற்றவங்களை எடுத்துக்க. நான் ஓட்டு போடணும்னா நான் போட மாட்டேன். எந்த ஒரு நடிகருக்கும் போட மாட்டேன், எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் போட மாட்டேன். நோட்டோவில் போட்டு வந்துடுவேன். போங்கடா நோட்டை அதுதானே வச்சுருக்காங்க, நோட்டோன்னு வச்சுருக்காங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னா எதிரே போட்டு வந்துடுவேன், நோட்டோவில் போட்டு வந்துடுவேன். எதுக்கு கட்சிக்காரனுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு போட்டு வந்துடுவேன். புரிஞ்சுட்டிங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்குங்க, நான் வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்கி பழகிட்டீங்க, வாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை. நான் இப்போ சொன்னது கூட சமூக ஆர்வலர்கள். அடுத்த வழியாக வரேங்க.